ஹாய், இன்னைக்கு ஐயுஐ, ஐவிஎஃப், ஐசிஎஸ்ஐ இது 3க்கு வித்தியாசம் பார்க்க போகிறோம். ஐயுஐ வந்து 5000 to 7000 ஆகும், இல்லைன்னா மினிமம் 10,000க்குள்ளே ஆகும். இது கொஞ்சம் சீப்பான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விமனுக்கு வந்து பீரியட்ஸ் வர செகண்ட் அன்னைக்கு வர சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபாலிசில்ஸ் வந்து நல்லா வளர விடுவாங்க. வளர்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 4-5 ஃபாலிசில்ஸ் வளர்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஃபாலிசில்ஸ்க்குள்ளே எக் இருக்கும். அதை வளர்த்துறதுக்காக ஒரு 10 to 15 டேஸ் வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது நல்லா ஒரு 18 மில்லிமீட்டர் to 20 மில்லிமீட்டர் ஆகின உடனே ஐயுஐ ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்ம், பெஸ்ட் குவாலிட்டியான ஸ்பெர்ம் எடுப்பாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுப்பாங்க. ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி குவாலிட்டியான ஸ்பெர்ம் எடுப்பாங்க. எடுத்து ஐயுஐ அன்னைக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடி தான் எடுப்பாங்க. எடுத்து அந்த ஐயுஐ ப்ரொசீஜர் டைமில் வந்து கரெக்டாக வேஜினலில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஐயுஐ ப்ரொசீஜருக்கு வந்து நேச்சுரலாகவே ஃபர்டிலைஸ் ஆகும். அதனால தான் இது ஐயுஐ. அதனால தான் இது கொஞ்சம் சீப்பான ப்ரொசீஜர். இதுக்கு சான்சஸ் வந்து 10% தான். 10%க்கு கீழே தான். ரேராக தான் ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜர் வந்து இதே மாதிரி தான். செகண்ட் டே பீரியட்ஸ் அன்றைக்கி வர சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் நிறைய கொடுத்துட்டு 18 மில்லிமீட்டர் to 20 மில்லிமீட்டர் வளர வரைக்கும் ஃபாலிசில்ஸ் வளர விடுவாங்க. நிறைய ஃபாலிசில்ஸ் வந்து வளர விடுவாங்க. ஒரு 5-6 ஃபாலிசில்ஸ் வந்த உடனே நல்ல திக்காக வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கலெக்ட் பண்ணி எக் ரீட்ரைவ் பண்ணி வச்சுடுவாங்க. அதை ரீட்ரைவ் பண்ணி வச்சுட்டு ஐவிஎஃப் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெர்மும் இந்த எக் ரீட்ரைவ் பண்ணதையும் எடுத்து ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து வைப்பாங்க. பக்கத்தில் வச்சு நேச்சுரலாகவே ஃபர்டிலைஸ் ஆகும். இது வந்து எந்த ஒரு மேனுவலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த எக்குக்குள்ளே போய் ஃபர்டிலைஸ் ஆகும். நேச்சுரலாக ஆகுறதுனால இது பேர் ஐவிஎஃப். இது வந்து சான்சஸ் ஒரு 40 to 50% தான் சான்சஸ். அதிகமான சான்சஸ் இல்லை. ஏன்னா நேச்சுரலாகவே இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த எக்குக்குள்ளே போகிறதுனால சான்சஸ் வந்து கம்மி தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஎஸ்ஐ வந்து இதே ப்ரொசீஜர் தான். பீரியட்ஸ் அன்றைக்கி 2வது அன்றைக்கி வர சொல்லுவாங்க. நல்லா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபாலிசில்ஸ் 18 மில்லிமீட்டர் to 20 மில்லிமீட்டர் நல்லா வளர்த்தி ஒரு 4-5 நல்ல ஃபாலிசில்ஸ் வளர்ந்த உடனே அதை எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு ஒன்று ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜன் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ வந்து 2க்குள்ளே இருக்கணும். ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு 400க்கு மேலே இருக்கணும். அந்த வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் அப்நார்மலாக கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைன்னா கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்த சைக்கிளில் கரெக்டாக இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து மெடிசன்லாம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எம்ப்ரியோ ஹார்மோன் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் தான் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்கை வந்து ஸ்பெர்மில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெர்மை வந்து எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி இன்குபேட்டரில் வச்சுடுவாங்க. ஒரு 5 டேஸ் நல்லா வளர்த்துவாங்க. நிறைய மல்டிபிள் செல்ஸாக மாறிடும், எம்ப்ரியோவாக மாறிடும். நிறைய செல்ஸ் வளர்ந்துடும். அது வளர்ந்த அப்புறம் அந்த பிளாசோசிஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த எக்யூஸ்பமும் அந்த எம்ப்ரியோவாக மாறின அந்த எம்ப்ரியோவை வந்து வெஜினால இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது நல்லா வளர்ந்த அப்புறம் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது இன்ஜெக்ட் பண்ண உடனே ஒரு 2-3 டேஸில் இம்ப்ளான்ட் ஆகிடும். அதனால தான் இக்ஸியில் சான்சஸ் ஜாஸ்தி. இக்ஸியில் 70 to 80% சான்சஸ் ஜாஸ்தி. ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இக்ஸியில். ஐவிஎஃப்பில் நேச்சுரலாக அந்த ஸ்பெர்ம் வந்து எக்கில் போகிறனால அந்தளவுக்கு சான்சஸ் இல்லை ப்ரெக்னென்சிக்கு. ஆனால் இக்ஸியில் வந்து சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் நீங்களும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இக்ஸி ப்ரொசீஜர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.